சிரிப்பீங்க. ஆனா மதுஹப்ல அப்படித்தான் இருக்குது. இது எழுதுறவனுக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு விளங்கிக்கிறங்க. மதுஹப் கிதாபுல இருக்கிறது ஒல் அஃலலு பல் துலக்குவதில் சிறந்த முறை என்ன தெரியுமா? அன் யஸ்தாக பி சப்பாபத்தைனி, ரெண்டு விரல்னால தீட்டணும். சப்பாபத்துல ஆட்காட்டி விரல்ங்க. இப்படி ரெண்டு விரல்னாலும் பரவாயில்ல, ரெண்டு ஆட்காட்டி விரல் ரெண்டு கையில இருக்கும்ல, ஒரு கைக்கு ஒரு ஆட்காட்டி விரல் தானே இருக்கு. இதுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க கேட்டா, சப்பாபாண்ட இந்த விரலுக்கு பேருங்க, சுட்டி காட்டுறோம்ல ஆட்காட்டி விரல். இது என்ன பேர் உங்க ஊர்ல? ஆட்காட்டி விரல் தானே. ஆட்காட்டி விரல் இதுக்கு பேரு. இது ஒரு ஆட்காட்டி விரல். எப்படி பல்லு துலக்கணுமா ஹனபி மதுஹப்ல? அன் யஸ்தாக பி சப்பாபத்தைனி, ரெண்டு ஆட்காட்டி விரலாலும் பல் துலக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. இந்த அஜித் மண்டல குட்டி இதை செய்யும் போதில்ல. இதாண்ட உங்க கிதாபுல இருக்குது. இந்த கிதாபுல உள்ளபடி நம்ம தொழுதா உருப்படையணுமா? எவ்வளவு கூறு கட்டு போய் எழுதி வச்சுக்கிறாங்களே. இவங்க எழுதுனதை கேட்டுக்கிட்டு நம்ம தொழுதா நம்ம தொழுகை எந்த கதிக்கு ஆகுறது? அதில் எழுதி வச்சுக்கிறார்கள் சப்பாபத்தைனி, ரெண்டு ஆட்காட்டி விரலை கொண்டு பல் துலக்கணும். அதுக்கு தப்சீர் விளக்கம் வர எப்படி தெரியுமா? எபுதவு பி சப்பாபத்தில் யுஸ்ரா, முதல்ல இடதுகை ஆட்காட்டி விரலை கொண்டு துவைக்க ஆரம்பிக்க வேண்டும். சும்மபில் யும்னா, அப்புறம் வலதுகை விரலை இப்படி இப்படி துவைக்க பல் துளைக்கி விட்டு அப்புறம் என்ன செய்யணும் இப்படி. இது ஒரு காபீர் ஒத்துக்குவானா? அட இடதுகை எதுக்கு உள்ளதுடா? மலஜலத்தை கழுவுற கை, அதை கொண்டே பல்லுல வச்சு தீட்ட சொல்றிய. சும்மா எடுத்து சாப்பிட்டாலே இடதுகையில சாப்பிடக்கூடாதுன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். இந்த மதுகப உண்டாக்குன கிதாபு எழுதின அறிஞர்களுக்கு என்ன விளங்கல? இது தாங்க 7 வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. விளங்குற உங்களுக்கு பாயிண்ட். பாக்கியாத்துல படிக்கிறாங்க 7 வருஷம் என்ன படிக்கிறாங்க? இதான் இடது கையில பல் துலக்கலாம். அப்ப இடது கையில பல் துலக்குற தேய்க்கிற சமாச்சாரம்ல. சும்மா எடுத்து வச்சால ஏண்டா எந்த கையை கொண்டு எடுத்து வைக்கிறேன்னு கேட்கிறமே, பல்ல போட்டு தேய்க்கிறான்னு சொன்னா அது கையில என்னெல்லாம் இருக்கு, அதுவும் தானே சேர்ந்து தேய்க்குது பல்ல. அப்படி தேய்க்கணுமா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? ஒயின்சா விரும்பினால் இஸ்தாக்கபி இபுஹாமிகில் யும்னா, வலது வகையில உள்ள கட்டவரல் இருக்குல்ல அதையும் ஒரு சப்பாபத்தில் யும்னா, வலது கையில உள்ள இப்படி இப்படி பல் துலக்கலாமா இந்த ரெண்டு வரல கொண்டு. அதே பல் துலக்கிற சுண்ணத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பானா? இதுக்கு ஆராய்ச்சியா? இதுக்கு ஒரு முறை சொல்றேன்னு சொல்லி எவ்வளவு வளருதான்னு பாருங்க. இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, இப்னு ஆபிதீன் ஹாஷியா இப்னு ரத்துல் முக்தார்ங்கிற கிதாபுல 1வது வால்யூம்ல 115வது பக்கம் அரபி மூலத்தோட சொல்லி இருக்கிறேன். 1வது வால்யூம்ல மதரசாவுல ஓதி கொடுக்கிற கிதாபு, பாக்கியாத்துல அத்தாரிட்டி கிதாபு, ஃபத்வா கேட்டா இதுல இருந்தா எடுத்து தருவாங்க. இந்த ஹனபி மதப் அபு ஹனீஃபா பேர்ல போய் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்களே, அந்த கிதாபுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரெண்டு கையினால பல்லு துலக்கு. இது மார்க்கமா? இதுதான் நீங்கள் படிக்கிற மதுஹப். விளங்குதா? குர்ஆன் ஹதீஸ்ல போனா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவுரையில இப்படி லூஸ்தனம் இருக்குமா? இவங்க இதுல இருக்கிறது. அதே மாதிரி பல் துலக்கிறதா இருந்தால் ஒயஸ்தாக்கு அர்லன், அகல வாக்கில் தான் பல் துலக்க வேண்டும். லா தூளன், நீல வாக்கில். அகலம் என்ன? இப்படித்தான் நீளமா, இது நீளம், இது அகலம். விளங்குதா? இது என்ன செய்ய? இப்படித்தான் பல் துலக்கணும். பல் துலக்கிறதா இருந்தா இப்படித்தான் துலக்கணும். என்ன செய்யக்கூடாது? இப்படி துலக்க கூடாது. சரி, துலக்கினா என்ன அப்படின்னு கேட்டா, இன்னஹு யூரிசு கிப்ரத்திஹால், இந்த பல் குத்திம்பாங்கல்ல கல்லீரல், அது பெருசா போயிருமா. அதாவது நீங்க இப்படி பல் துலக்குனீங்கன்னா என்னவாயிரு? ஈரல் பெருசா போயிருமா. அட இப்படி பல் துலக்கிறதுக்கு ஈரல் பெருசாகிறதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சு சொன்னா? இந்த மாதிரி விஷயத்தை ஒருத்தன் சொல்றாங்க, என்ன வேணும்? அறிவியல் ப்ரூஃப் வேணும்ல. எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி பல்ல இப்படி துலக்குனா ஈரல் பெருசா போயிரும், கல்லீரல் பெருசா போயிரும் சொல்லி இருக்கிறானா? விட்டு அடிக்கிற வாயில வந்தெல்லாம் உளறீங்க. உட்கார்ந்து கூமுட்டா 13 வயசுல மூளை செலவு செய்யப்பட்டிருக்குது. எதை வேணாலும் கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரியான மக்களை முன்னாடி வைத்துக் கொண்டு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒலா எக்பில்ஹு, அந்த மிஸ்வாக்கு பல் துலக்கிற பிரஷ் இருக்குல்ல, அது என்ன செய்யக்கூடாது? இப்படி பிடிச்சிக்க கூடாதான். இப்படி ரெண்டு வரல இப்படி பிடிச்சிக்கலாமா? மொத்தமா பிடிக்க கூடாதான். பிரஷையோ குச்சியவோ இப்படி மொத்தமா பிடிக்க கூடாது. ஏன் பிடிச்சா என்ன? இன்னஹு யூரிசுல் பாசூர, இப்படி பிடிச்சீங்கன்னு வைங்க மூல வியாதி வரும். அட பல் துலக்கிற பிரஷை இப்படி பிடிச்சா ஏன் மூல வியாதி வருது? இதுக்கு மூல வியாதிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி ஒலா யமுசுஹு, இந்த பல் துலக்கிற குச்சி இருக்குல்ல அதை சூப்ப கூடாதான். யார் சூப்ப போறது இல்ல, எவன் சூப்ப வரா? சூப்ப கூடாது. சரி, சூப்பனா என்ன? இன்னஹு யூரிசுல் அமா, கண்ணுக்கு கண் பார்வை போயிரும். இதுல என்ன அறிவு பத்தி எவ்வளவு அறிவியல் தத்துவத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? மதுஹப்ங்கிற பேர்ல என்ன தத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க? அதுக்கப்புறம் என்னது? ஒலா யுசாது அல் சிப்ரி, ஒரு ஜானுக்கு மேல அதிகமா இருக்க கூடாது.
ஒரு ஜான் தான் கணக்கான். ஒரு ஜானுக்கு மேல பெருசா இருக்குன்னு சொன்னா சைத்தான எருக்கு பழகி சைத்தா ஏறி மீதி உள்ள இடத்துல உட்காந்து ஒரு ஜான் வரைக்கும் சைத்தான் வரமாட்டானா, ஒரு ஜானுக்கு மேல இருந்தா அவன் சைத்தா ஏறி உட்காந்துக்குருவான். இது என்னங்கிற இதுதான் சட்டமா? இது அறிவுக்கு பொருந்துதா? இது அல்லாஹ் சொன்னானா? இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்களா? அப்ப இந்த மாதிரி விவரம் கட்டவர்கள் எழுதின கித்தாபு தான் மதுஹப் கித்தாபு. விளங்குதா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்றாங்க, பல் துளைக்கு முடிச்ச பிறகு அதை என்ன செய்யக்கூடாதான், இப்படித்தான் வைக்கணுமா, குச்சியை இப்படி வைக்க கூடாதான். பல் துளைக்கு குச்சி என்ன செய்யணுமா, இப்படித்தான் வைக்கணும், இப்படி வச்சிடக்கூடாது. படுக்கையை போடக்கூடாதான். ஏன்பா போட்டா பைத்தியம் பிடிச்சிடும், இல்லாத ஹத்தருல் ஜுனூன், மெண்டல் ஆயிருவீங்க. இப்படி பிரச வச்சவன்லாம் மெண்டல் ஆகுவானா? எத்தனை பேர் வச்சு எத்தனை பேர் மெண்டலா போனா? அப்ப என்னத்தையாவது லூஸ் தனமா சொல்லி சின்ன பசங்களை பயம் காட்டுறதுக்காக வேண்டி இப்ப இதுக்கு என்ன நான் கேட்கிறேன், இப்படி எழுதி வைத்திருக்கிறார்களே, இதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரம், இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்? ஒரு ஆதாரத்தையும் காட்ட இயலாது. அதே மாதிரி இந்த ஒழு செய்யற விஷயத்துக்காக நான் சொல்றேன், ஒழு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இதெல்லாம். ஒழு செய்யற விஷயத்துல உங்களுக்கு ஆத்திரமே வரும். நான் சொல்வதை நீங்கள் தெரிந்தால் ஆத்திரம் வரும். எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் ஒழு செஞ்சுட்டான். ஒழு செஞ்சுட்டு போய் சிறுநீர்களை சாண்டு வைங்க, ஒழு முறிஞ்சிரும். கக்கூசுக்கு போனாண்டு வைங்க, ஒழு முறிஞ்சிரும். மனைவியோட கூடு நாண்டு வைங்க, ஒழு முறிஞ்சிரும். குளிக்கவும் வேணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதோடு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, வலா இந்த வதி பஹீமத்தின். இது ஒரு ஆலிம் செய்யற கற்பனையா, ஒரு அறிஞன் செய்யற கற்பனையா? ஒரு மார்க்க அறிஞர் போய் மனுஷன் போய் மாட்டோட போய் சேருமானா? ஒரு மார்க்க அறிஞர் அவ மைத்தத்தின் குணத்தோட சேர்ந்துக்க ஒழு முடியாது. உசுரோட உள்ள பொம்பளைகிட்ட சேர்ந்தீங்கன்னா ஒழு முறிஞ்சு போயிடும். செத்த சேர்ந்த வழங்குதான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்றான். அதாவது செத்த குணத்துல போய் நீ குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாயானால் உன்னுடைய ஒழு முடியாது. எதுக்கு இது சொல்லி தர்றான்? அடே மார்க்க அறிஞனுக்கு இது இந்த ஆராய்ச்சி உனக்கு என்னத்துக்கு? இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா? ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்தில் ஆடு மாட்டோட போய் மனுஷனை போய் சேர சொல்றான். செத்த பணத்தோட போய் சேர ஒரு மனுஷனுக்கு மனசு வருமா? அப்படி ஒரு செய்யுமானா? இது ஒரு மார்க்க அறிஞருடைய கற்பனையில் எப்படி தோன்றலாமா? என்ன பண்றாங்க? அடே மார்க்க அறிஞனுக்கு இது இந்த ஆராய்ச்சி உனக்கு என்னத்துக்கு? இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா? ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்தில் ஆடு மாட்டோட போய் மனுஷனை போய் சேர சொல்றான். செத்த பணத்தோட போய் சேர ஒரு மனுஷனுக்கு மனசு வருமா? அப்படி ஒரு செய்யுமானா? இது ஒரு மார்க்க அறிஞருடைய கற்பனையில் எப்படி தோன்றலாமா? என்ன பண்றாங்க? செத்த பணத்தோட போய் சேருங்க. ஒழு செஞ்சுட்டு போய் செத்த பணத்தோட போய் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கலாமா? பொம்பளை பணத்தோட அப்படி கட்டி பிடிச்சிட்டு கிடந்தோம்னு சொன்னா ஆம்பளைக்கு ஒழு முடியாது. பாவிகளா, இதை நீங்க நியாயப்படுத்துறீங்க. இதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இதை தப்புன்னு சொன்னா எங்களை எதிர்க்கிறீங்க. இது சரின்னு சொன்னா நீங்க எல்லாம் உலமா, நீங்க எல்லாம் பெரிய மார்க்க மேதைகள் இல்லையா? இந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இதாவது விட்டுருங்க, தொழுவுறீங்க. இது அதுக்கு மேல உங்களுக்கு ஆத்திரம் வரும். மதுஹப் சட்டம் இது இட்டுக்கட்டி சொல்லவில்லை. நீங்கள் என்ன ஹன்பின்னு பெருமை அடிக்கிறீர்களே, அந்த ஹன்பி மதுஹபுடைய சட்டத்தை சொல்றேன். ஒருத்தன் தொழுகையை முடிக்கணுங்க. தொழுகை எப்படிங்க முடிக்கணும்? நின்று சூறாக்கள் ஓதணும், ருக்கு செய்யணும், அப்புறம் சைதா செய்யணும். இப்படி 2 ரக்காத் 4 ரக்காத் முடிஞ்ச பிறகு அத்தஹியாத்து உட்காரணும். அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? அத்தஹியாத்து ஓதணும். அப்புறம் என்ன செய்யணுங்க? ஓதி முடிச்சு என்ன செய்யணும்? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணுமா? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு திரும்பணும். இந்த பக்கம் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்றோம்? தொழுகையை விட்டு வெளியே வந்துடுறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? ஆனால் ஹன்பி மதுஹப்ல என்ன செய்யலாம் தெரியுமா? இது செய்யணும் அவசியம் கிடையாது. வமின்ஹா அல் குரூஜ் பிசுன்ஹி. நீங்கள் என்னத்தையாவது செய்துவிட்டு தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத என்னத்தையாவது செய்து தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். மதுஹப் கிதாப் எழுதி வச்சிருக்கு. ஹனஃபி மதுஹப் கிதாப்ல எப்படி எழுதி வச்சிருக்குது? தொழுகையை நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணுமா? எதையாவது பண்ணிக்க. என்ன எதையாவது பண்றது? என்ன செய்யலாம்? தொழுகை அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டே இல்ல, தொழுகை இதோட முடிக்க போறீங்க. அப்ப என்ன செய்யணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலா சிரிக்கணுமா? அப்படி எழுதிக்கிறாங்க. சிரித்து விட்டால் தொழுகை செல்லும். சலாம் கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த இமாம் பேசுமாம் இருக்காருலங்க, எல்லாம் ஓதி முடிய அஸ்ஸலாமு அலைக்கும் பாருல, நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அப்படிங்க. இப்படி சிரிச்சா என்ன ஆயிருமா? அதனால தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படாது. இத கூட வேணும்னு செய்யலாமா? வேணும்னு அதுக்கு என்ன செய்யலாமா? அதாவது சத்தமோடு சிரிக்கலாங்கிறான்.
அவ் யுஹ்திஸ அம்தன் அத்தஹியாத்துலாம் ஓதி முடிச்சிட்டு காத்து பிரிவு மனுஷன் காத்து வெளிப்படும்ல, அந்த காத்தை அடக்கிக்கிட்டே இருக்கணுமா. காத்து வர்றது தெரியுதுல, காத்து அடக்கிட்டே இருக்கணுமா. அத்தஹியாத்து ஓதி முடிச்ச உடனே டர்ன்னு காத்து விட்டுறணுமா. வேணும்னு செய்யலாம் இருக்காங்க. அவ் யுஹ்திஸ அம்தன், வேணும்னே இந்த மாதிரி நீ செஞ்சா கூட உன் தொழுகை செல்லுமா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய இபாதத்துல போய் அதை முடிக்கிறேன்னு சொல்லி வேணும்னு காத்து விடு, வேணும்னே செய்ய பர்பஸ் இதுக்குன்னு நீ செய்யி, உன் தொழுகை செல்லும். இப்படின்னு சொல்றவன் மார்க் அறிஞனா, அல்லாஹ் பயந்தவனா, இறையச்ச உள்ளவனுடைய இதுக்குலாம் இந்த உலமா பதில் சொல்லணும். வாதத்துக்கு ஏன் வரமாட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு வழங்க பாயிண்ட் மதுகப்புன்னு இப்ப அள்ளி போட்டு குப்பைகளை இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டாங்க, என்ன பதில் சொல்லையாலும். அதுக்கு தான் தேவபந்தா இருந்தாலும் ஓட்டம் பிடிக்கும், வேலூரா இருந்தாலும் ஓட்டம் தான், மேல் விசாரணை முக்தியை கூட்டி வந்தாலும் ஓட்டம் தான் பிடிக்கணும். ஏன்? இதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவீங்க? இப்படி செய்யலாமா மார்க்கத்தில்? அவங்க எத்த கல்லம அல்லது என்ன பண்ணலாம் தெரியுமா? தொழுகை முடிக்கும் போது பக்கத்தில் ஒரு இருப்பாங்கல்ல, தொழுகை அத்தகையத்துல ஓதி முடிச்சிடணும். ஓதிட்டு என்னப்பா சும்மா இருக்கிறியா, இப்படி கூட தொழுகை முடிச்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலா இப்படி திரும்பி சாப்பிட்டீங்களா, நீ சாப்பிட்டீங்களா, இப்படி கூட செய்யலாம். வீட்டுல எல்லாம் சோமா இருக்காங்களா, எப்ப வீட்டுக்கு போறீங்க, இந்த பக்கம் சோமா இருக்காங்க கேட்க வேண்டியது, இந்த பக்கம் திரும்பிட்டு எப்ப வீட்டுக்கு போறீங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு. இப்படி செய்யலாமா? அவங்க எதுக்கத அல்லது ஒண்ணும் செய்யாம என்ன பண்ணிடலாம், அத்தகையத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு வெஞ்சு போயிடலாமா? அத்தகையத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அவங்க எதுக்கத எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம், ஒண்ணும் சொல்லாம. அவங்க சல்லிம கடைசியா சலாம் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். எப்படி கதை பாத்தீங்களா? சலாமையாவது முதல் சொல்லிருக்கானுங்களா? தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யலாமா? சிரிச்சுக்கிட்டு தொழுகையை முடிக்கலாமா, அல்லது காத்து வேணும்னு காத்து விட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது பக்கத்தில் உள்ள பேசிவிட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது பேசாம எந்திரிச்சு போயிட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது சலாம் வேண்டாலும் கொடுத்துக்க. ரொம்ப சின்னதா கடைசியா அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டாலும் சொல்லிக்கலாம். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கடைசியா ஆக்கிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹரீமுஹா அத்தக்பீர் வ தஹ்லீலுஹா அத்தஸ்லீம். தொழுகையில துவக்குவது அல்லாஹ் அக்பர் என்று துவக்க வேண்டும், முடிப்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முடிக்க வேண்டும். இது யாருடைய கட்டளை? ரசூலுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்ல வேண்டும், வேற ஒன்னு சொல்லி தொழுகையை முடிக்க கூடாது. இவங்களுடைய ஹனபி மதகுடைய சட்ட பிரகாரம் ஒருத்தனை திட்டாய் தொலைச்சு விடுவேன் அப்படின்னு தொழுகை முடிக்கலாம். அத்தகையத்துல ஓதி பேச சொல்றாங்க இல்ல, அத்தகையத்துல ஓதி முடிச்சு